இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் பிகினர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனே உங்களோட லைஃப்பில் பண்ணல. உங்கள் ஏஜ் குரூப் எதுவாக இருந்தாலும் சரி, போத் மென் அண்ட் உமன், டீனேஜர்ஸாக இருந்தாலும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அது மாதிரி வந்து இது ப்ரெக்னன்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் சேஃப் டூ. இதில் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்னால் வந்து உங்களுக்கு ஆக்னியோ இல்லை ஸ்கின்னில் வந்து பொறியாக வர மாதிரியோ இல்லை வந்து ஸ்கின் வந்து டார்க்காக டல்லாக காட்டுற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் வந்து சஜஸ்ட் பண்ணல. ரொம்ப ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்ஸாக வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இப்போ நம்ம பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் போடணும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடணும். இதில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிற கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டியோட இந்த செரமைடு ஹைட்ரேட்டிங் கிளென்சர். எனக்கும் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த பிஹெச்டி ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா சிம்பிளை விடவே வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஃபேஸை ட்ரையாகவும் ஆக்கலை. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கின் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வர பிரைட்னஸை விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸ்கின் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபார் பிகினர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். ஆனால் நைட் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நம்ம ஃபேஸில் வந்து சேர்ந்துருக்கிற ஆயிலு அழுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணோன்னா எப்பயுமே வந்து மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நைட் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேஸ் வாஷை வந்து கையில் கொஞ்சம் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோம் வர மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா ஃபோம் வர மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ணணும். நைட் டைமில் மார்னிங்கில் வந்து உங்களுக்கு எப்படி டைமிங் இருக்கோ அது மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் வந்து மசாஜ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் ஆகுது நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அந்த ஃபோமிங் அந்த இதை வந்து போட்டு வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். அப்படி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்டு ஆயிலு இது எல்லாமே போய் ஸ்கின் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 60 செகண்ட்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்னி வரது வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரியா? இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், விஷ்-கேரோட 3:1:1 பெரியர் பவுன்ஸ் மாய்ஸ்சரைசர். சத்தியமாக நான் இந்த மாய்ஸ்சரைசரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதுவும் வந்து செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் தான். அதில் வந்து என்னோடய ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு சில மாய்ஸ்சரைசர்ஸ் வச்சுருப்பேன். ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு 1 வீக் வந்து நான் வெளியில் போகிறேன், என்னால் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியல, என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சன்னுக்கு வந்து சென்சிட்டிவ் ஆகி ரெட் ஆயிடுச்சு, இல்லை வந்து ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் போட்டு என்னோடய ஸ்கின்னில் வந்து ஆக்னி மாதிரி ஏதாவது வருது, இல்லை ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு புது ப்ராடக்ட் போட்டு அப்படின்னா அதுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சுருப்பேன். அந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா எனக்கு தீந்துருச்சு. அப்போது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கே வந்து அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட் போட்டு பிம்பிள்ஸ் வந்திருந்தது. குட்டி குட்டி பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும், பெருசாக பிம்பிள்ஸ் மாதிரி இருக்குது. அதை வந்து இதை 2 டேஸில் வந்து கிளியர் பண்ணிடுச்சுங்க. 2 டேஸ்லேயே கிளியர் பண்ணிடுச்சு. அதனால தான் வந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஸ்ரக்ஸோட ஸ்னைல் மியூசின் இருக்குல்ல, அதோட வேகன் ஆல்டர்னேட்டிவ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, மங் மியூசின்னு. அண்ட் ஆல்சோ வந்து செரமைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சமான பர்சன்டேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கின் பேரியரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலேஷனில் வந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போது உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். மார்னிங் எழுந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களோட அந்த சீக்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்னில் வந்து அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னாலும் வந்து இதை சரி பண்ணிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பர்பாக ஹைட்ரேட்டடாக சாஃப்டாக வச்சுக்கும். கொஞ்சம் வந்து பிரைட்டனாகவும் காட்டும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது
இதோட அப்ளிகேஷன் வந்து நான் சைடில் வீடியோ மாதிரி அட்டாச் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பேட்சியாக வர மாதிரி தெரியும். பட் வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிடும். அது மாதிரி வந்து போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம நைட் டைமில் தான் போட போகிறோம். அதனால் நைட் டைமில் உங்களோட ரொட்டீன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸிங்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகிறது வந்து செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆகிட்டு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக சாஃப்டாக இருக்கிறத வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து பி பாடி வைஸோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களோட ஸ்கின்ல போட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்ட ஃபீலே இருக்காது. ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இது வந்து ப்ரெக்னன்சி அண்ட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் சேஃப் டூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஆக்னி வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பயப்பட வேண்டியது கிடையாது. இதில் ஆக்னி வராது இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால். ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்னே டெக்னாலஜியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான சன்ஸ்க்ரீன் இது வந்து. அண்ட் ஆல்சோ வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் ஃபார் 2 hours. 2 hours வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்லேருந்தும் சன் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுக்கும். இதில் வந்து SPF 50 இருக்குது, PA 4+ இருக்குது. ஸோ ஒரு பிகினராக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் இனஃப். இதை வந்து நம்ம எப்படி வந்து ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதுவே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நைட்டு டைம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு 30 daysல வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நிறைய நல்ல ஹெல்த்தியான சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒயிட் ஆகிறதுக்கோ இல்லை வந்து கிளாஸ் ஸ்கின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோ வந்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கணும், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்குமே கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம பாடிக்கு வந்து தனியாக வந்து வெளியிலேருந்து இன்டேக் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து இன்டேக் கொடுக்கணும். ஒரு 30 years மேலே ஆனதுக்கப்புறம் வேறு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரொட்டீன் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக வேலை செய்யும். இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான எந்த பயமும் வந்து தேவையில்லை. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் வந்து இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இந்த 3 ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1000 rupeesக்கு கீழேயே வந்துடும். இதில் வந்து நீங்கள் இந்த 3தோட லிங்க்ஸுமே கொடுக்குறேன். இதில் அதாவது மிந்த்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து அஃபோர்டபுள் ஆப்ஷனில் இருக்கும். நான் நைக்காவை விட மிந்த்ரா தான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப சேஃபான சைட்டும் கூட. இது அவங்களோட தனித்தனியான பிராண்ட் வெப்சைட்லேயும் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் 2த்துலேயுமே வந்து போயிட்டு ப்ரைஸ் வந்து எதில் அஃபோர்டபுளாக இருக்கோ அது மூலமாக வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. அது மாதிரி மிந்த்ராவில் வந்து இப்போ நீங்கள் இந்த 3 ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணும்போது வந்து கூப்பன் கோடு வந்து அப்ளை பண்ண சொல்லி கேட்கும். அது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மாதிரி பி பாடி வைஸோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அதோட டெக்ஸ்சர் அது அப்ளை ஆச்சுன்னா ஸ்கின்ல வந்து எப்படி அப்ளை ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.